வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கூட்டு எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து முன்னெடுத்த பேரணியில் பெரும் திரளான மக்கள் கூடியிருந்த போதிலும் மஹிந்த கலந்து கொள்ளவில்லை. இலங்கை அரசியல் வரலாற்றில் இந்த ஆளும் அரசாங்கமும் இவ்வாறு ஒரு பேரணியை பார்த்து பயந்ததில்லை. உதய கமன்பில விமர்சனம். மக்களுக்கு சேவை செய்ய அரசாங்கம் முன்வராவிட்டால் எந்த தருணத்திலும் அரசாங்கத்தை மாற்ற நாங்கள் தயார். நாமல் சூளுரை. நுகைகுட பேரணி பிரச்சனைகளுக்கான தீர்வை நோக்கியல்லாது ஒரு குடும்பத்தின் அதிகார விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே நடத்தப்பட்டதாக எமது தலைமுறை கட்சியின் தலைவர் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். கூட்டு எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து முன்னெடுத்த பேரணியில் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தனர். அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டமாக ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்த இந்த பொதுக்கூட்டம் பிற்பகல் நுகைகுடையில் நடைபெற்றிருந்தது. பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்கள் இதில் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசப்பட்டதாவது 1965 ஆண்டு ரோகண விஜயவீரவால் ஜேவிபி அமைப்பு உருவாக்கப்பட்ட பின்னர் இலங்கை வீழ்ச்சி பாதையில் பயணித்ததாகவும் நாட்டை முன்னேற்றும் புதிய தலைமையிலான அரசாங்கம் தேவை என்று மக்கள் உணர தொடங்கியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டது. இந்த நிகழ்வில் மெருகான போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நுகைகுடியின் ஆனந்த சமரகோட் திறந்த வெளி அரங்கில் பிற்பகல் 2 மணி அளவில் ஆரம்பமானது. கூட்டம் தொடங்குவதற்கு முன்பு சிறிது நேரம் மின் தடை ஏற்பட்டது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச, பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம், பிவித்துரு ஹெல உரிமைய தலைவர் உதய கமன்பில, ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் தனது அதுகூரல, பிரதி பொதுச் செயலாளர் ஹரேன் பெர்னாண்டோ, ஸ்ரீலங்கா சுதந்திர முன்னணியின் செயலாளர் துமிந்த திசாநாயக்க, பொதுஜன ஐக்கிய முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார, மக்கள் கட்சியின் தலைவர் அசங்க நவரத்ன, மஹிந்த அமரவீர உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். எனினும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கலந்து கொள்வார் என்று அறிவிப்புகள் வெளியாக இருந்த போதிலும் அவர் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் பெரும் திரளான தேரர்கள் கலந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. எதிர்க்கட்சிகளால் அரசாங்கத்திற்கு எதிராக ஏற்பாடு செய்யப்பட்ட பொதுக்கூட்டம் நுகைகுடையில் நடைபெற்றது. பொதுஜன பிரமுன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச உட்பட்ட பலர் இதில் பங்கேற்றனர். அந்த பேரணியில் கலந்து கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பல உரையாற்றிய போது, மக்களை இனி ஏமாற்ற முடியாது. இந்த மழையிலும் மக்கள் பெரும் கூட்டமாக திரண்டுள்ளதை பாருங்கள். உங்கள் பொய்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டு விட்டன என்று கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நாட்டின் மக்கள் எங்கள் பக்கம் உள்ளார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எத்தகைய பெரும் மக்கள் கூட்டத்தை நீங்கள் இனி திரட்ட முடியாது. டெல்ருக் சில்வா அவர்களே, எங்களிடம் உள்ள அளவு கூட்டத்தை சேர்க்க வேண்டும் எனில் நீங்கள் புதிய மைதானம் ஒன்றை உருவாக்க வேண்டிய நிலை வரும். இலங்கை அரசியல் வரலாற்றில் எந்த ஆளும் அரசாங்கமும் இவ்வாறு ஒரு பேரணியை பார்த்து பயந்ததில்லை. ஆனால் தற்போதைய அரசாங்கம் எங்கள் பேரணியை முன்கூட்டிய பயத்துடன் எதிர்கொண்டது. பேரணி பற்றி பேச்சு தொடங்கிய தருணத்திலிருந்து அரச பிரதிநிதிகள் பதற்றத்துக்கு ஆளானார்கள். நேற்று தங்காலையில் நீங்கள் மக்கள் பலத்தை காட்ட முயன்று கூட்டத்தை ஏற்பாடு செய்தீர்கள். ஆனால் அது தோல்வியடைந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார். போலீசார் குறித்து பேசுகையில், போலீசார் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் உள்ளனர். ஆனால் நாங்கள் அறிவோம். இவர்கள் இந்த காக்கி சட்டை அணியாதிருந்தால் எங்களுக்கு கைதட்டி இருப்பார்கள். நீங்கள் கைதட்டவில்லை என்பதற்கு எங்களுக்கு கோபம் இல்லை. நீங்கள் கவலையிலும் அழுத்தத்திலும் இருக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். சரியான நேரம் வரும், பயப்பட வேண்டாம். நாங்கள் உங்களுடன் இருக்கின்றோம் என்று அவர் கூறினார். எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து அரசாங்கத்திற்கு எதிராக ஏற்பாடு செய்த கூட்டம் நுகைகுடையில் நடைபெற்றிருந்தது. இந்த கூட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட முக்கிய அரசியல்வாதிகள் கலந்து கொண்டார்கள். கூட்டத்தில் உரையாற்றிய பேச்சாளர்கள் 1965 ரோகண விஜயவீரவால் ஜேவிபி அமைப்பு உருவாக்கப்பட்ட பின்னர் நாட்டில் வீழ்ச்சி தொடங்கியதாக குறிப்பிட்டனர். மேலும் புதிய தலைமையிலான அரசாங்கம் ஒன்றின் தேவையை மக்கள் தெளிவாக உணர தொடங்கியுள்ளதாகவும் வலியுறுத்தினர். இந்த சூழலில் எதிர்க்கட்சி கூட்டமைப்பு முன்னெடுத்த அரசாங்க எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொண்டு நாமல் ராஜபக்ச மக்களுக்கு உரையாற்றிய போது, அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு அஞ்சாமல் கலைஞர்கள், தொழிற்சங்கங்களின் உறுப்பினர்கள், வைத்தியர்கள், தாதியர்கள், விவசாயிகள் என்று பல தரப்பினரும் என்று ஒன்றிணைந்துள்ளீர்கள். இது எமது சொந்த நலனுக்காக அல்ல, மக்களின் தேவைகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட மக்கள் ஒன்று கூடல் என்று தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறிய போது, IMF வெளியேற்றுவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் அதை பெற்றவுடன் அவர்களை அரவணைத்தனர். சாதாரண மக்கள் மீது கூடுதல் வரிகளை விதித்து விவசாயிகளை சாலைகள் போராட்டத்திற்கு தள்ளியது இந்த அரசாங்கமே. தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்று கூறியவர்கள் தினமும் தொழில் நிறுவனங்களை மூடும் நிலையை உருவாக்கி உள்ளனர். கல்வி முறை ஆபத்துக்குள்ளாகியுள்ளது. அரசாங்கம் தன் வாக்குறுதிகளை மறந்து ஆட்சி நடத்துகின்றது. இதை மக்களுக்கு நினைவூட்டுவதாகத்தான் நாம் கூடினோம். இந்த நிலையில் பொய்களை நிறுத்தி மக்களுக்கு சேவை செய்ய தொடங்குங்கள். நீதித்துறைக்கும் போலீஸ் ஆணைக்குழுவுக்கும் நீங்கள் அழுத்தம் கொடுக்கின்றீர்கள். இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. உறுதி அளித்துள்ளதை நிறைவேற்ற முடியாவிட்டால் பாதுகாப்பு படைகளை காரணம் காட்ட வேண்டாம். மேலும் விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் என்று அவர்களையே ஏமாற்றுகின்றனர். உள்ளூர் உற்பத்திகளை விட இறக்குமதியை சிறந்தது என்று கூறும் நிலைமையை அரசு உருவாக்கியுள்ளது. அரிசி மாஃபியாவை நிறுத்துவதாக கூறியவர்கள் அதற்கு தீர்வு வழங்கவில்லை. போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு எதிர்ப்பில்லை.
சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் தொடர்பான விசாரணைகளையும் தொடங்க வேண்டும். அதன்படி மக்களுக்கு சேவை செய்ய அரசாங்கம் முன்வரவிட்டால் எந்த தருணத்திலும் அரசாங்கம் மாற்ற நாங்கள் தயார் என்றார். நாடு தற்போது அமைதியான நிலையிலிருந்து முன்னேறி வரும் இந்த காலகட்டத்தில் நுகேகுடியில் நடத்தப்பட்ட பேரணி மீண்டும் ஆட்சியை பிடிக்க ராஜபக்ச குடும்பம் மேற்கொள்ளும் மற்றொரு முயற்சியாகவே பார்க்கப்படுவதாக எமது தலைமுறை கட்சியின் தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறிய போது, நாமல் ராஜபக்ச போன்ற கேவலமான பொறுப்பில்லாத அரசியலை மேற்கொள்ளும் இந்த நாட்டுக்கு இந்த நல்லதையும் செய்யவில்லை. மக்களின் நலனுக்காக நீங்கள் என்ன செய்திருக்கின்றீர்கள்? கடந்த காலங்களில் நாட்டை குழப்பத்தில் ஆழ்த்தி இனங்களுக்கு இடையில் பகைமையை வளர்த்தவர்களுக்கு மீண்டும் ஆட்சிக்கு வர எந்த தகுதியும் இல்லை என்று அவர் விமர்சித்தார். அவரை தொடர்ந்து, தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களுக்கிடையில் மோதலை உருவாக்கிவிட்டு அதிகாரத்தை பிடிக்க முயல்வதை நிறுத்துங்கள். நீங்கள் திருகோணமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று மீண்டும் பிரச்சனைகளை கிளப்ப முயல்கின்றீர்கள். ஆனால் மறக்க வேண்டாம், கடந்த காலங்களில் மக்களே உங்களை துரத்து விரட்டினார்கள் என்று பதிலடி கொடுத்தார். கருணாநிதி நுகைகுட பேரணி மக்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வை நோக்கியல்லாது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் அதிகார விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே நடத்தப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்திற்கு எதிராக கூட்டு எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து ஏற்பாடு செய்திருந்த பேரணி நுகைகுடையில் நடைபெற்றிருந்தது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ உரையாற்றும் போது அரசாங்கத்தை கடுமையாக சாடினார். ரணில் விக்ரமசிங்கே இன்று இங்கு வரவில்லை என்றாலும் இந்த பேரணிக்கு அவர் முழு ஆதரவு நிச்சயமாக உள்ளது. இன்று மட்டுமல்ல, எதிர்காலத்திலும் இந்த மக்களுக்கான அவரது ஆதரவு தொடரும் என்று கூறினார். மேலும் அவர் பேசுகையில், சிலர் இந்த நாடு 76 ஆண்டுகளாக சாபத்தில் இருந்தது என்று கூறுகின்றார்கள். நாட்டை நாசமாக்கியவர்கள் நாங்களாம் என்றும் கூறுகின்றனர். ஆனால் 76 ஆண்டுகளாக நாங்கள் இந்த நாட்டை வீழ்த்தவில்லை. 1948 அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து ஆட்சியாற்றிய போது நாடு நாசமாகவில்லை. அதன் பிறகு வந்த 19 ஆண்டுகளிலும் நாடு வீழ்ச்சி அடையவில்லை. உண்மையான வீழ்ச்சி 1965 முதல் தான் தொடங்கியது என்று தெரிவித்தார். 1965ஆம் ஆண்டு ரோகண விஜயவீர மக்கள் விடுதலை முன்னணி எனும் கட்சியினை தொடங்கினார். அதுவே நாட்டின் சரிவு ஆரம்பமான காலகட்டம். 1967-68 காலப்பகுதியில் ஜேவிபி நடத்திய செயல்களினால் தான் இந்த நாடு மிகப்பெரிய நாசத்திற்குள் சென்றது என்பதை மறந்து விடாதீர்கள். 76 ஆண்டுகளாக நாட்டை வீணாக்கியது நாங்கள் அல்ல, நீங்கள் தொடங்கிய அரசியல் இயக்கங்களுக்கு பிறகு நாடு வீழ்ச்சியடைந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்றும் அவர் கடுமையாக விமர்சித்திருந்தார். அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகளால் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்த பெருந்திரளான மக்கள் கூட்டம் கொண்ட போராட்டம் நுகைகொடையில் நடைபெற்றிருந்தது. இந்த பேரணியில் கலந்து கொண்டு பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் திசாநாயக்க உரையாற்றிய போது எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையினை வலியுறுத்தினார். இந்த பேரணி ஒரு குறிப்பிட்ட தலைவரை உருவாக்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டதாக யாரும் நினைக்க வேண்டாம். ஆனால் ஒரு நாள் தலைவரை உருவாக்க வேண்டிய நேரம் வந்தால் நாங்கள் அவரை ஜனாதிபதி இருக்கையில் அமர வைப்போம். அவர் யார் என்பதை பற்றிய கவலையோ கட்சி வேறுபாடோ எங்களிடம் இல்லை. ஏனெனில் பல கட்சிகள் இன்று ஒன்றிணைந்துள்ளன என்று அவர் கூறினார். மேலும் அவர் தொடர்ந்து இந்த பயணத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியும் என்பதில் அனைத்து தரப்புகளுக்கும் நம்பிக்கை உண்டு. அதனால் தான் இன்று அனைவரும் ஒன்றிணைந்து நின்றுள்ளனர். நாங்கள் சிறைச்சாலைகளிலிருந்து ஆரம்பித்த பயணமே இது. எனவே எங்கும் நின்றுவிடாத, நிறுத்த முடியாத பயணம் இது. 2028 தானே அதிகாரத்தில் இருப்போம் என்று ஜனாதிபதி கூறுகின்றார். ஆனால் மக்களின் அடுத்த நாள் முடிவு எப்படி இருக்கும் என்பதில் இன்றைய கூட்டத்திலேயே தெரிகின்றது. என்று இங்கு வந்திருப்பவர்கள் மாற்றத்தை கொண்டு வர வந்தவர்கள், அது யாராலும் தடுக்க முடியாது என்று அவர் தெரிவித்தார்.